பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளின் நிமித்தம் அநேக காரியங்கள்ல என்ன செய்ய போகிறேன் இனி அப்படின்னு சொல்லி யோசிச்சு கலங்கி போய் குழப்பத்தோட இன்னைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிறீங்க. இன்றைக்கு ஏசப்பா எல்லா பிரச்சனையில இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எரேமியா 39வது அதிகாரம் 18வது வசனம். ஜெரேமியா சாப்டர் 39 verse 18. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். I will surely deliver you. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல நீங்க சிக்கி கொண்டிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வியாதி நிமித்தமாக, பலவீனத்தின் நிமித்தமாக இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு காரியங்கள்ல நீங்க இன்னைக்கு கஷ்டத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை, இல்ல குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக இன்னைக்கு நீங்க வேதனையோட நீங்க இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லா பிரச்சனையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று இயேசு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஏசப்பா இந்த நாள்ல ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போட போகிறார். எல்லா கடன் பிரச்சனைகள் மாறப்போகுது, குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் மாறப்போகுது, எல்லா சூழ்நிலைகள் மாறப்போகுது. ஏசப்பா உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்து காணப்பட போகுது. விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். அதனால எதை குறிச்சும் யோசிச்சு கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன் என்று இயேசு வாக்கு கொடுக்கிறார். அவர் நிச்சயம் உங்களுக்கு விடுதலை தருவார். விசுவாசத்தோட கேளுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா அடிமைத்தனத்துல இருந்து ஒரு விடுதலை தாங்க, ஏசப்பா எல்லா பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோட கேளுங்க, தாகத்தோட கேளுங்க. நிச்சயமாக இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க இந்த நாள்ல ஆண்டவரே ஏசப்பா ஒரு எதிர்பார்ப்போட ஆண்டவரை ஜெபிக்கிறாங்க. நீங்க விடுதலை கொடுப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவரே நம்பி விசுவாசத்தோட ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே ஏசப்பா பாவ அடிமைத்தனத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா கடன் பிரச்சனையில இருந்து, குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து ஒரு விடுதலை கொடுங்க. ஆண்டவரே எல்லா பலவீனத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுங்க. இயேசுவே நீங்க தகப்பனே ஏசப்பா ஒரு அற்புதமான காரியங்களை செய்யுங்க, அதிசயமான காரியங்களை செய்யுங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமாக இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். சந்தோஷமாக இருங்க. அவர் உங்க வாழ்க்கையில உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. நிச்சயம் இயேசுப்பா உங்களுக்கு ஒரு விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a blessed day.